நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்துடைய துவக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தையானது பலிபீடம். பலிபீடத்தை ஆங்கிலத்துல ஆல்டர்னு சொல்லுவாங்க. இந்த பலிபீடத்தை பத்தி நாம பொதுவான நடையில பார்க்கணும்னா பலி செலுத்தப்படும் இடம்னு சொல்லலாம். இன்னும் இதை பிரிச்சு பார்த்தோம்னா பலி கூட்டல் பீடம். பலி எனப்படுவது அர்ப்பணிப்பாகவோ காணிக்கையாகவோ செலுத்தப்படுவது என்று சொல்லலாம். இப்படி காணிக்கையாக எதெல்லாம் கொடுக்கலாம்? பணமோ பொருளோ இல்லை ஏதாவது உயிரினத்தை அர்ப்பணிக்கிறதாக இருக்கும். இதை ஆங்கிலத்துல சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா பீடம் என்ற வார்த்தைக்கு ஆசனம் அல்லது உயர்த்தப்பட்ட மேடைங்கிற பொருள் வரும். ஆங்கிலத்துல பேஸ் அல்லது ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அந்தபடியாக பொதுவான நடையில பலிபீடம்னு சொல்லும் போது காணிக்கை செலுத்தப்படும் உயர்த்தப்பட்ட மேடையாக காணப்படுது. அப்படி இந்த பலிபீடத்தை பத்தி வேதத்துல நமக்கு முதல் முறையாக எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அங்க நோவா பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்காக தகன பலியை செலுத்துறத நாம பாக்குறோம். அதற்கு பிற்பாடு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆபிராம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறதை பார்க்க முடியுது. இந்தபடியாக ஆசாரிப்பு கூடாரம் கட்டுகிற வரைக்கும் வெவ்வேறு இடத்துல பலிபீடம் கட்டப்பட்டுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லாம இந்த பலிபீடம் கட்டப்பட்ட போது அந்த இடத்துல தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு பேரையும் வேதாகம பரிசுத்தவான்கள் வழங்கி இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணமா சொல்லணும்னா ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கறதற்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார் இல்லையா? அந்த இடத்துல தேவன் தாமே பிள்ளையாண்டான் மேல கை போட வேணான்னு சொல்லி பலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தராரு இல்லையா? அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு சொல்லி ஆபிரகாம் பேரிட்டு இருக்கிறத ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கலாம். அங்க மாத்திரம் இல்ல, அதற்கு பிற்பாடு யாக்கோபு தான் கட்டுகிற பலிபீடத்துக்கு பேரிட்டதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல் ஏலோகே, எல் பெத்தேல் போன்ற பேரெல்லாம் பலிபீடத்துக்கு யாக்கோபு இட்ட பேரா இருக்கு. அதே போல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம்னு பேருறத நம்மளால பார்க்க முடியுது. இந்தபடியாக பலிபீடத்துல கர்த்தருடைய தன்மை வெளிப்படுகிறதாக இருக்கு. அந்தபடி பலிபீடத்துல பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் தாமே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இப்படியாக வெவ்வேறு இடத்துல பலி செலுத்தினது அல்லாம கர்த்தர் தாமே ஆசாரிப்பு கூடாரத்தின் வெளிப்பகுதியில பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. அந்த பலிபீடத்துலதான் பலிகள் எல்லாமே செலுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து அக்கினி எரியப்பட்டதாகவும் இருக்கு. இதையும் நமக்கு வேதாகமம் குறிப்பாக வசனங்கள் மூலமா தெளிவா உணர்த்துது. இந்தபடியாக அந்த நாட்கள்ல கர்த்தருக்கான பலிபீடம் காணப்பட்டிருக்கு. இந்தபடியான பலிபீடமானது கர்த்தருக்காக தேவ ஜனத்தால கட்டப்பட்டிருக்கு. இது அல்லாம அந்நிய தேவர்களை சேவிக்கிறவங்களும் பலிபீடங்களை கட்டியிருக்காங்க. அப்போ கர்த்தருக்காக கட்டப்படுகிற பலிபீடத்திற்கு எபிரேய பாஷையில யாவே மிஸ்பீக்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள் கர்த்தருக்கு பலி செலுத்தும் இடம். அப்படி கர்த்தருடைய பலிபீடமானது சில தன்மைகளோடு காணப்படுது. அந்த பலிபீடத்துல தினமும் பலி செலுத்தப்படணும். ஒரே வயதான 2 ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படணுங்கிறத யாத்திராகமம் 29வது அதிகாரத்துல தேவன் தாமே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல லேவியராகமம் 6வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்துல பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்தபடியாக பலிபீடத்தின் மேல பாவ நிவர்த்திக்கான இரத்தமானது செலுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இதன் அடிப்படையில பலிபீடமானது பழைய ஏற்பாடு காலத்துல நமக்கு காட்டப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா நமக்கான பலிபீடத்தின் தன்மையை விளக்குகிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே இருக்கு. அப்படி சிலுவையிலேயே நம்முடைய ஆத்துமாக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு. எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல மிகவும் நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் சிலுவையே. அந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியாகவே கிறிஸ்து இருக்காரு. அவரே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியா இருக்காரு. மொத்த மனுக்குலத்திற்கும் ஒன்றாக செலுத்தப்பட்ட பலியாக அவர் தாமே காணப்படுறாரு. அந்த பலிபீடத்தை நோக்கி பார்த்து அவரை விசுவாசிக்கும் போது நாம பரிசுத்தமாக்கப்படுறோம்.
அப்படியாக பரிசுத்தமாக்கப்பட்ட நாமும் உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுது இல்லையா? அப்போ இந்த நாட்கள்ல பலிபீடமானது நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவரை மகிமைப்படுத்தும் ஸ்தலமாக இருக்க, நம்முடைய ஜெப வேலையோ இல்ல நாம தேவனுக்காக செய்யற ஏதாவது ஒரு காரியமோ தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாகவும் நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற விதமாகவும் இருந்ததுன்னா அதுவே பலிபீடமாக காணப்படுது. அந்தபடி நாமும் தேவனும் சந்திக்கும் இடமாக பலிபீடமானது காணப்படுது. நம்முடைய ஜெப வேலைகளை நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் தாமே நாம் செலுத்தும் பலிக்கு நேராக தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பலிபீடமானது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த பலிபீடத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு இந்த மாதத்துல காண்பிச்சிருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பலிபீடத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வ நாட்கள்ல கிறிஸ்துவின் நிழலோட்டமாக பலிபீடத்தை உண்டு பண்ணி தேவரீர் எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்திருக்கீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக தேவரீர் எங்களை சந்திக்கும் பலிபீடத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. உமக்கு உகந்த காணிக்கையாக எங்களை நாங்களே அர்ப்பணிக்கணும் ராஜா. அப்பா, எந்த நாளும் உங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய பலிகளை நேர்த்தியாக செலுத்த தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.